வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த கே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 2024 ஜூலை மாதம் அவர் ஒரு 6 நபர்கள் கொண்ட குழுவால் வெட்டி வீழ்த்தப்பட்டார். மரணமடைந்த இவர் ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன, ஒருவர் இதுபோன்று மரணம் ஏற்படுவதற்கு என்ன காரணமாக அந்த கிரக சூழல் அமையும் என்பதை பொறுத்தும், இவர் மனைவி தற்பொழுது கூட அரசியலில் ஈடுபடுகின்றார். குறிப்பாக அவரும் திருவிக நகர் தொகுதியில் ஏடிஎம்கே அலையன்ஸோட அவர் போட்டியிடுகின்றார். அவருடைய வெற்றி வாய்ப்புகள் இவர் ஜாதக அம்சங்களின் அடிப்படையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் இவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், புத்திஸ்டாக இருந்திருக்கின்றார். தலித் இயக்கத்தின் சோசியல் சமூக சீர்திருத்தங்கள் சார்ந்து செயல்படக்கூடியவராகவும் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பிஎஸ்பி கட்சியின் மாநில தலைவராக இருந்திருக்கின்றார் மற்றும் புரட்சி பாரதம் என்ற கட்சியில் பணியாற்றியிருந்தார். சென்னையில் பெரம்பூர் என்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் கவுன்சிலரெல்லாம் பணியாற்றியிருக்கின்றார். இவர் ஒரு சென்னையில் சட்டம் சம்பந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார். சென்னை கோர்ட்டில் பணியாற்றியிருக்கின்றார் மற்றும் நார்த் சென்னையில் கவுன்சிலராகவும் இருந்திருக்கின்றார். இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்ட இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரக அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் பிறந்தது 31/1/1972, மறைந்தது 5 ஜூலை 2024. இவர் ஒரு லாயர், பொலிட்டிஷியன். ஓகேங்களா? ஒருத்தர் லாயராக இருக்கணும், பொலிட்டிஷியனாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுபோன்று ஒருத்தர் மரணம் அடைகிறதுனா அவருடைய ஜாதக அம்சங்கள் என்னென்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதேபோல் இவரை சார்ந்து இவர் மனைவி இப்போ அரசியல் ஈடுபடுகின்றார். அந்த அம்சங்களையும் இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம டேக் ஹோமாக இருக்கும் பார்க்கலாங்க. இவருடைய நவம்சம் முதல்ல பார்க்கலாம். இவர் நவம்சத்தில் லக்னத்திலேயே புதன், சந்திரன், சனி. பொதுவாக ஒருத்தர் லாயராக இருக்குன்னா அவருக்கு சனி, குரு இந்த 2 கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் வலிமை பெறாமல் ஒருத்தவங்களால் லாயராக இருக்க முடியாது. மற்றும் புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் ஒருத்தவங்களுக்கு அறிவை மற்றும் சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் லக்னத்திலே புதனும் சந்திரனும் சனியும் இருக்குங்க. புதன் சந்திரன் இருந்தாலே நம்ம நிறையா ஜாதகம் பார்த்துருக்கோம். நல்ல அன்புள்ளம் கொண்டவர். வரவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல கூட மனசு இருக்காது. புதன் சந்திரன் சேர்க்கையோ இணையோ பரிவர்த்தனையோ இருந்தாலே யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் தான் இவர். மற்றும் 2ல் செவ்வாய், 3ல் ராகு, 4ல் சுக்கிரனும் குருவும் இருக்குது, 5ல் சூரியன் மற்றும் ஒருவருக்கு 9ல் கேது மற்றும் 10ல் மாந்தி. பொதுவாக 9ல் கேது இருந்தாலே ஆன்மீக நாட்டம், ஈடுபாடுகள்லாம் இருக்கும். மதம் சம்பந்தப்பட்ட ஒரு முரண்பாடான கோட்பாடுகள், இவருக்கு புத்திசம் சார்ந்த ஈடுபாடுகள்லாம் இருந்திருக்கு. நவம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தன்மைகளை கொண்டதாக இருக்குது. குறிப்பாக இதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது நவம்சத்துலேருந்து இவருடைய அஷ்டமாதிபதியான புதன் லக்னத்தில் வரக்கூடாது ஒன்று. அதே போல் இவருக்கு பார்த்திங்கன்னா இவருடைய செவ்வாயும் சனியும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். செவ்வாய் 2ஆம் இடத்துல அவ்வளோ பலமாக இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடக்கூடிய அம்சமாக இருக்குது. சனி நல்லா இருக்கிறதுனால லாயராக இருக்கார். மற்றும் இவர் இவருடைய 7ஆம் இடத்துக்கு பார்க்கலாம். 7ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதியான சனி ஆட்சியாக இருக்கார். மற்றும் 10ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் வலிமையாக இருக்குது. சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக இவருடைய மனைவி அரசியலில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், மனைவி சார்ந்த செயல்பாடுகள் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இவர் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் மற்றும் 11ஆம் அதிபதியான குரு 4. அதன் அடிப்படையில் இவர் ஓரளவு கவுன்சிலரெலாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தென்படுது. குறிப்பாக ஒருத்தர் மரணம் அடையும்னாலே 6-8 கிரக அமைப்புகள் பார்க்கணும். 6ஆம் அதிபதியான சந்திரன் மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 2மே லக்னத்தில் தொடர்பு இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக நவம்சம் சுட்டி காட்டுது. ஒரு குறிப்பிடத்தக்க தன்மை கொண்ட நவம்சம் இப்படி இருக்குங்க. ராசி கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப இவர் புதன் திசையில் 6 வருடம் 8 மாத இருப்பில் பிறந்தவர். இவருக்கு லக்னம் சார்ந்த வர்க்கோத்தமம் இருக்குது. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அமைப்பு தான். லக்னத்திலே சுக்கிரன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார். செவ்வாயும் பாருங்கள் வர்க்கோத்தமமாக இருக்குது. செவ்வாய் ஆனால் டிகிரி அடிப்படையில் 29 டிகிரியை கடக்கிறாரு. 4ல் சனி வக்கரமாக இருக்கார். சனி அதே போல் 5ல் மாந்தி, 6ல் சந்திரன் ஆட்சியாக கேதுவோடு சேர்ந்துருக்கு. 11ல் குரு ஆட்சியாக, 12ல் சூரியன், புதன், ராகு. குறிப்பாக நான் சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு சனியும் குருவும் வலுப்பெறாமல் அவங்களால அரசியல், குறிப்பாக சட்டம் சார்ந்த செயல்பாடுகள் வராது. அவருக்கு ஒரு லாயராக இருக்கணும்னாலே இந்த 2 கிரகங்கள் முக்கியம். அதே போல் புதன் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக இவருக்கு நவம்சத்துலேயும் சனி ஆட்சி, ராசி கட்டத்திலையும் குரு ஆட்சி. அதே போல் அவருக்கு புதனும் வலிமையாக தான் இருக்குது. புதன், ராகு, சூரியன்லாம் சேர்ந்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அறிவுத்திறன், சிந்திக்கக்கூடிய திறன், நினைவாற்றல், கம்பேரிசன் மைண்ட் செட், ஒருத்தவங்களோட மனசை ஸ்டடி பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் அவருடைய அம்சங்களாக இருந்தாலும் கூட செவ்வாய் வலுவாக இல்லை. ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு அசாசினேஷன் அப்படின்னாலே, மர்டர், அசாசினேஷன் இது போன்ற செயல்பாடுகளுக்கு சனியும் செவ்வாயும் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்.
இது ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் ராகு செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து இது போன்ற அசம்பாவித மரணங்கள் அதுக்கு நம்ம பார்த்தே ஆகணும். இவருக்கு செவ்வாய் வலுப்பெறலை அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டுது. தசாபுத்தி அடிப்படையிலும் பார்க்கணும், அன்றைய இவர் இறந்த அன்றைய கோச்சார நிலைகளையும் பார்க்கணும். இவருக்கு இதிலே லக்னம் சார்ந்த வர்க்கோத்தமம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து அவருக்கு 6, 8 தான் பார்க்கணும்னு சொன்னேன். நவம்சத்தில் 6 வலிமை இல்லை, 8ஆம் இடம் வந்து புதன் வலிமை இல்லை. குறிப்பாக 5, 8 அதிபதியான புதன் வந்து மறைகிறாரு. அதன் அடிப்படையிலையும் இவர் பூரண பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர். சூரியன் சந்திரன் அவருக்கு வந்து பார்வை இருக்குது. அதன் அடிப்படையில் பௌர்ணமி யோகம் இருந்தாலே அரசியல் தொடர்புகள் ஈடுபாடுகள் வரும். இவர் சார்ந்து மனைவி அமைப்பை பாருங்கள். மனைவி ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான 7ஆம் இடத்துக்கு பார்க்குறப்ப அவருக்கு வந்து பரிவர்த்தனை இருக்குது. 7 மற்றும் 10 சார்ந்த பரிவர்த்தனை இருக்குது. அதன் அடிப்படையில் மனைவி வந்து அரசியலில் ஈடுபட முடியும். அது சார்ந்து ஒரு முயற்சிகள் பலன் கொடுக்கும். ஒரு வெற்றிகரமான ஒரு நீண்ட காலம் அரசியலில் வளம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறது தென்படுது. மனைவி ஸ்தானம் இவர் சார்ந்து வலிமையாக இருக்குது. ஆனால் மனைவி ஸ்தானத்துக்கும் லக்னாதிபதி 6ல் மறைகிறது. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொதுவாக 6னா 7ஆம் இடத்துக்கு முந்தைய இடம். அதனால் கணவர் சார்ந்து இது மாதிரி பிரச்சனைகள், போராட்டம், சட்ட சிக்கல்கள், இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்ட தான் செய்யுது. ஆனாலும் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் மனைவிக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் மனைவி ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ல் மறைகிறாரு. நவம்சம் ராசி கட்டம் 2லுமே செவ்வாய் 8ல் மறைகிறதுனால மனைவி ஸ்தானத்துக்கு அவங்களும் கூட கொஞ்சம் இது மாதிரி விபரீதம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற தன்மைகள் இருக்க தான் செய்யுது. மற்றபடி வந்து அவங்களுடைய அரசியல் ஈடுபாடுகள் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இவருக்கு சனி, குரு, புதன் நல்லா இருக்கிறதுனால ஒரு லாயராக இருந்தது. அரசியல் ஈடுபாடுகளுக்கு வந்து இவருக்கு 10ஆம் இடம் வந்து ஓரளவு வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 10, 11 ஓரளவு வலிமையாக இருக்குது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தார். குறிப்பாக இவர் இறந்ததுக்கு காரணம் வந்து தசாபதிகளும் முக்கியமாக பார்க்கணும். அதே போல் 6, 8 இடங்கள் வலிமையாக இல்லைன்னு பார்த்துருக்கோம். தசாபதி அடிப்படையில் பார்க்குறப்ப இவர் வந்து பொதுவாக இப்போ 11, 12 இடங்கள் வலிமையாக இருந்தாலே அந்த மத சம்மந்தப்பட்ட ஒரு கோட்பாடுகள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பிட்டிருக்கேன் 5, 7, 9, 11, 12 இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதம் சம்மந்தப்பட்ட ஒரு நம்மளுடைய கோட்பாடுகள், தன்மைகளை வந்து சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். முந்தைய பதிவிலே நான் நிறையா அது சார்ந்து விளக்கியிருக்கேன். இன்னொன்று, இவர் சமூக நாட்டம் கொண்டவர், சமூக ஈடுபாடுகள் கொண்டவர். அது பார்க்குறப்ப சமூக நாட்டம் ஈடுபாடுகள்னாலே இவருடைய 7ஆம் இடம் பார்க்கணும். குறிப்பாக சமூக நாட்டம் 7ஆம் அதிபதி நவம்சத்திலே 5ல், ராசி கட்டத்திலும் 7ஆம் அதிபதி வந்து மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. மனைவிக்கும் பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துக்கு 6, 7 இடங்கள் வலிமையாக இருக்கிறதுனால மனைவிக்கும் 7ஆம் இடத்துக்கு, அதனால் மனைவி சார்ந்த சமூக ஒரு அந்தஸ்து இவருக்கு நல்ல, இவர் மறைந்தாலும் கூட மனைவிக்கு வந்து இவருடைய சமூகம் சார்ந்த ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கூடுறதுக்கு, அவங்க சார்ந்த ஒரு சப்போர்ட்ஸ் மனைவிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இவருடைய தசாபதிகள் அடிப்படையில் பார்க்குறப்ப முதல்ல புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. இவர் முதல்ல புதன் தசையில் பிறந்தார். கேது, சுக்கிரன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டிலாக தான் அவர் லைஃப் மூவ் ஆகி இருந்துச்சு. அடுத்து அந்த சூரியன் தசை தான் அவருக்கு வந்து அரசியல் என்ட்ரியே கொடுத்துருக்கு. 2005லேருந்து அவருக்கு வந்து சூரியன் தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2005லேருந்து 11 அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து 2007லேருந்தே அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் கவுன்சிலராக இருக்கார். பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து மெம்பராக இருக்கார். அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பிரசிடென்ட் ஆயிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 17 வருடம் அந்த கட்சிக்கு தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார். அந்த ஒரு சிறப்பு இயல்புகள் இவருக்கு இருக்குது. மற்றும் இவருக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி பொதுவாக 11ஆம் இடத்துல குரு ஆட்சிங்களா 11, 12 வலிமையாக இருந்தாலே இது மாதிரி தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இவருக்கு. இருந்தாலும் இந்த சூரியன் தசை அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கல. ஒரு கவுன்சிலர் அளவுக்கு இருந்திருக்காரு. சட்டமன்ற தேர்தலாம் பெரிய அளவுக்கு வெற்றி இல்லை. அடுத்து சந்திரன் தசை, சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ஆம் இட சந்திரன் வந்து என்னென்னா கேதுவோடு சேர்ந்துருக்குங்களா, இது மாதிரி சில பகை உணர்வு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக சந்திச்சுட்டு தான் வந்திருக்காரு 2021 வரைக்கும். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை, நான் குறிப்பிட்டிருந்தேன் செவ்வாய், சனி, ராகு இந்த தொடர்புகள் இல்லாமல் பெரிய அளவுக்கு இந்த அசாசினேஷன்லாம் நடக்காது. அந்த அடிப்படையில் செவ்வாய் திசை வந்து 2021லேருந்து 2028 வரைக்கும் அந்த காலகட்டம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. அந்த செவ்வாய் திசையில் அவருக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த புத்தி எது அப்படின்னு பார்க்கணுங்க. செவ்வாய் திசையில் சனி புத்தி தான் அவருக்கு நடந்திருக்கு. செவ்வாய் திசையில் சனி புத்தியில் புதன் அந்தரம், புதன் வந்து அவர் கஷ்டமாதிபதினு நம்ம பார்த்தோம். அந்த செவ்வாய் திசையில் சனி புத்தியில் புதன் அந்தரத்தில் தான் அவர் இது மாதிரி மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஒரு சூழலில் தான் அவர் இறந்திருக்கின்றார். செவ்வாய், சனி, புதன் எல்லாமே பாருங்கள், செவ்வாய், சனி மற்றும் புதன்கிறது அஷ்டமம். இது தொடர்பு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் நடக்காது அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகமே மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது. அதே போல் பார்க்குறப்ப இவருக்கு கோச்சாரமும் பார்க்கணும். அன்றைய தினம் கோச்சாரம், அதே நேரம் அன்னைக்கு 2024 இவருக்கு தெரியும் இவர் ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு அப்போ அஷ்டமசனி நடந்த காலம். அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் அவர் இருந்தார் ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய தின கோச்சாரம் பார்க்குறப்பையும் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இல்லை.
அவருடைய ராசி அதிபதியே 12ல் மறைகிறாரு. ராசி அதிபதி 12ல் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. கடக ராசிக்கு ராசி அதிபதி 12ல், அவருக்கு 12ஆம் இடம் சார்ந்த ராசிக்கு 12ஆம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் வலிமையாக இல்லை. அதேபோல் 8ல் வந்து சனி வந்து ஆட்சியாக இருந்தாலும் கூட அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற தன்மை தான் அன்றைய கோச்சாரம். அவர் இறந்த அன்றைய கோச்சார தினம் அவருக்கு வந்து சாதகமாக இல்லை. இந்த அடிப்படையாக கொண்டு இவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ அவர் சார்ந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டுருக்கு. இப்போ அவருடைய மனைவி அரசியல் ஈடுபாடுகள் ஓரளவு பலன் கொடுக்கும். நிச்சயமாக அவரும் இந்த இவருடைய ஒரு பேரின் அடிப்படையில் அவரும் அரசியலில் நீண்ட காலம் கொழிச்சு ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நல்லபடியாக இருக்குது. அப்படிங்கிறது வந்து இவருடைய மனைவி ஸ்தானத்துக்கான கிரக அமைப்புகள், இவர் சார்ந்து இவருடைய மனைவி ஸ்தானத்துக்கான அமைப்புகள் சுட்டிக்காட்ட தான் செய்து. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.